ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் சப்நெட்டிங்னா என்ன, ஒரு நெட்வொர்க்கை சப்நெட் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது, இந்த சப்நெட்டிங் கான்செப்ட் யார் யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணுன்றதை பற்றி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் சப்நெட்டிங்னா என்னென்னா, ஒரு லார்ஜ் நெட்வொர்க்கை ஸ்மால் நெட்வொர்க்காக சப்டிவைட் பண்ணுறது தான் சப்நெட்டிங். ஒரு நெட்வொர்க்கை சப்நெட் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒன் எஃபிஷியன்ட் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட். ஒரு நெட்வொர்க்கை சின்ன நெட்வொர்க்காக பிரிக்கிறதுனால ஒவ்வொரு சின்ன நெட்வொர்க்கையும் நம்ம ஈஸியாக ட்ரபுள் ஷூட் பண்ண முடியும், அதை மேனேஜ் பண்ண முடியும். செகண்ட் ஒன் ஆப்டிமைஸ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஒரு நெட்வொர்க்கை சப்நெட் பண்ணுறதுனால அந்த நெட்வொர்க்கில் ப்ராட்காஸ்ட் டொமைன் கம்மியாகும். ஃபர்ஸ்ட் ப்ராட்காஸ்ட் டொமைன்னா என்னென்னா, அந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்க டிவைஸ் லைவ்னஸை செக் பண்ணுறதுக்காக ஒரு ஹலோ பேக்கெட்ஸை ப்ராட்காஸ்ட் பண்ணும், அதுதான் ப்ராட்காஸ்ட் டொமைன். ஸோ ஒரு நெட்வொர்க்கை சப்நெட் பண்ணும்போது லிமிட்டட் நம்பர் ஆஃப் பிசி கனெக்ட் பண்ணுறதுனால ப்ராட்காஸ்ட் டொமைன் கம்மியாகும். ஸோ ப்ராட்காஸ்ட் டொமைன் கம்மியானால் ஆட்டோமேட்டிக்காக நெட்வொர்க்கில் கொல்யூஷன் கம்மியாகும். ஸோ நெட்வொர்க்கில் கொல்யூஷன் கம்மியாச்சுன்னா நெட்வொர்க் ஃபாஸ்ட்டாக இருக்கும். தேர்ட் ஒன் என்ஹான்ஸ்டு செக்யூரிட்டி. ஸோ ஒரு நெட்வொர்க்கை சப்நெட் பண்ணுறதுனால ஈச் அண்ட் எவ்ரி சப்நெட்டுக்கும் இண்டிவிஜுவல் கேட்வே கிடைக்கும். அந்த கேட்வேயை நம்ம ஃபயர்வாலில் கான்ஃபிக் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு சப்நெட்ஸில் இருக்க லிமிட்டட் பிசிக்கும் நம்ம இண்டிவிஜுவலாக செக்யூரிட்டி ஃபயர்வால் மூலயமா ப்ரொவைட் பண்ண முடியும். ஃபோர்த் ஒன் பெட்டர் ஐபி அட்ரஸ் யூட்டிலைசேஷன். ஸோ ஒரு நெட்வொர்க்கை சப்நெட் பண்ணுறதுனால அந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்க டிவைஸுங்களுக்கு அந்த நெட்வொர்க்லேருந்து ஐபி அட்ரஸை வேஸ்ட் ஆகாமல் நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸ் பி நெட்வொர்க்கில் டோட்டலாக 65,536 ஐபி அட்ரஸ் கிடைக்கும். இப்போது ஒரு நெட்வொர்க்குக்கு 500 ஐபி அட்ரஸ் தான் வேணும்னா, இப்போது கிளாஸ் பி நெட்வொர்க்லேருந்து ஐபி அட்ரஸை ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறமா ரிமைனிங் 65,036 ஐபி அட்ரஸ் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி ஐபி அட்ரஸ் நெட்வொர்க்கில் வேஸ்ட் ஆகாமல் யூஸ் பண்ணோன்னா நம்ம அந்த நெட்வொர்க்கை சப்நெட் பண்ணியிருக்கணும். ஃபிஃப்த் ஒன் சிம்பிளிஃபைஸ் நெட்வொர்க் ட்ரபுள் ஷூட்டிங். ஒரு லார்ஜ் நெட்வொர்க்கை ஸ்மால் நெட்வொர்க்காக சப்நெட் பண்ணுறதுனால அந்த நெட்வொர்க்கில் எந்த பிசி ஃபால்ட்டுன்றதை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ அட்வான்டேஜஸ் இந்த சப்நெட் பண்ண நெட்வொர்க்கில் இருக்கிறதுனால ஸோ ஐடி ஃபீல்டில் நெட்வொர்க்ஸ் எல்லாம் சப்நெட் பண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சப்நெட்டிங் கான்செப்ட்ஸை ஈஸியாக லேர்ன் பண்ண நம்மளோட யூடியூப் பேஜில் சப்நெட்டிங் பற்றி வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். அதில் ஐபி அட்ரஸ்னால் என்ன, IPv4 கிளாஸஸ், டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன், பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன், சப்நெட் மாஸ்க்னால் என்ன, நெட்வொர்க்னா என்ன, ஓஸ்னா என்ன, நெக்ஸ்ட்டு சப்நெட்டிங்கில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். நெட்வொர்க்கிங், சைபர் செக்யூரிட்டி, க்ளவுட் ரிலேட்டடாக ஐடி ஜாப்குள்ளே போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெகுலராக நம்மளோட வீடியோஸை பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்மளோட பிரிட்ஜ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.